Good morning traders. Welcome to RKL Shares. நான் உங்கள் ராமநாதன் ஸ்டாக் அட்வைசர். டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் போன 2 வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரு ஸ்மால் சேனலுக்குள்ளே. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு கேப் டவுன் மூவ் நடந்தனால இந்த சேனல் பிரேக் அவுட் ஆஃப்டர் 2.5 months கழிச்சிருக்கு. அந்த சேனலை பிரேக் டவுன் பண்ணனால ஒரு நேரோ சேனலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை பிரேக் பண்ணி ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் we can see ஒரு ரியல் மூமெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் மார்க்கெட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா லாஸ்ட் மண்டே வந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப தான் மார்க்கெட் வில் ஹாவ் அ ஹெல்த்தி ரிவர்சல் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மிங் பேக் 15 minutes கேண்டலில் வச்சு பார்த்தா அகெயின் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இந்த சேனலை மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி ரைஸில் மார்க்கெட்டை நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எவ்ரி ரைஸ் வரப்போ மார்க்கெட்டை செல் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ வேல்யூஸ் பார்க்கணும்னா 24,200 will be the ஒரு நியர் டைம் சப்போர்ட் இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,200 and 24,480 will be the resistance. மார்க்கெட் டவுன் சைட் ஸ்விங் ட்ரேடுக்கோ இல்லை பொசிஷனுக்கோ நீங்கள் பார்க்கணும்னா 24,120 will be the support and resistance நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,570. இது ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் will be moving. இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு வர முடியும். ஓகேங்களா, அது வரைக்கும் சின்ன சின்ன ஸ்கேல்பிங்கோ இல்லை இன்ட்ராடேக்கோ பண்ணிடுங்க. ஒரு வீக்லி பொசிஷன்ஸோ அந்த மாதிரி இப்போ எடுக்க வேணாம். ஏன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு நேரோக்குள்ளே மார்க்கெட் ஆர் ட்ரேடிங். ஸோ ஒரு இன்ட்ராடேவோ இல்லை ஒரு 1 day ப்ராஃபிட்டோ அதுலேருந்து நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. டோன்ட் ஹோல்ட் தி இண்டெக்ஸ் ஃபார் லாங். ஓகேங்களா, கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தேன் இட் வில் பி அதே இந்த சேனல், இந்த டவுன் சைட் சேனலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் 50,750. நேற்றும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,750 and 51,490 will be the swing resistance இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,140யும் 49,690யும் ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, நான் இமிடியேட் சப்போர்ட் சொல்கிறேன் 50,140. கொஞ்சம் லாங் டர்மாக ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகுது, ஒரு 1 or 2 days ஹோல்ட் பண்ணோன்னா யூ கேன் மார்க்கெட் மே கம் டு 49,690. ஸோ மேஜராக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி என்னைக்கு ஒரு நாள் டே க்ளோஸ் ஆகுதோ மார்க்கெட் வில் ஹேவ் அ அப்பர் மூவ். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, குளோபல் மார்க்கெட்ஸ் நேற்று எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் இஸ் எஃப்டிஎஸ்சி மட்டும் 0.5% இருக்குது, மற்றெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. எஸ்எக்ஸ் நிஃப்டி இப்போ -26 பாயிண்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் நிக்கே வந்து 2.4% பாசிட்டிவாக இருக்குது. மற்ற எல்லாமே மிக்சட் மார்க்கெட்ஸ் தான் இருக்குது. எஃப்ஏஎஸ் ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். எஃப்ஏஎஸ் வந்து 4,680 crores செல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஆகஸ்ட் 5th அப்புறம் இந்த பெரிய செல்லிங் இது. ஓகேங்களா, ஆகஸ்ட் 5th தே சோல்டு 10,000. அதுக்கப்புறம் வந்த பெரிய செல்லிங் வந்து 4,600 அண்ட் டிஏஎஸ் வந்து ஈக்குவலாக 4,400 crores பை பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ரேடர்ஸ், மார்க்கெட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2 இண்டெக்ஸும் டவுன் சைடில் தான் இருக்குது. அண்ட் அதுக்காண்டி ஷார்ட்டை ரொம்ப நாளும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சின்ன மார்க்கெட் ரைஸ் ஆகிறப்ப ஷார்ட் அடிச்சுடுங்க. இன்ட்ராடேலையோ இல்லை அடுத்த நாளோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங். தேங்க்ஸ்.